லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அரசு நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஜோசப் விஜய் என்கிற குற்றச்சாட்டுகள் கோட்டையில் எதிரொலிக்க தொடங்கியுள்ளன. இது குறித்து நம்மிடம் பேசிய அதிகாரிகள் தரப்பு, நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாகி இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகளும் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. முதல்வராக பொறுப்பேற்றதுமே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு முதல்வர் முன்னுரிமை கொடுத்திருக்க வேண்டும். அந்த வகையில் காவல்துறை உயரதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், மண்டல ஐஜிக்கள், மாவட்ட எஸ்பிக்கள் உள்ளிட்ட அதிகாரிகளோடு விரிவான ஆலோசனை நடத்தி தேவையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்க வேண்டும். அது மாதிரி நடத்தாமல் பெயர் அளவுக்கு தலைமைச் செயலாளரையும் டிஜிபியையும் அழைத்து ஜஸ்ட் ஆலோசனை நடத்தியதோடு சரி. இதன் பிறகு IAS மற்றும் IPS அதிகாரிகளை மனம் போன போக்கில் இடமாற்றம் செய்து வருகின்றனர். இதில் பெரும்பாலானோருக்கு துறை சார்ந்த அனுபவமே இல்லை. முதல்வர் விஜய் அரசில் செங்கோட்டையனை தவிர அமைச்சர்கள் யாருக்கும் அனுபவம் இல்லை. அமைச்சர்களுக்கு அனுபவமில்லாத போது துறையின் செக்ரட்டரியாக நியமிக்கப்படும் IASகள் திறமையானவர்களாகவும் துறையில் அனுபவமிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் பல துறைகளில் அமைச்சர்களும் IAS அதிகாரிகளும் என இருவருமே அனுபவமில்லாதவர்களாக இருப்பதால் கோப்புகள் தேங்கி கிடக்கின்றன. பல அதிகாரிகள் இப்போதுதான் தங்கள் துறை குறித்த விவரங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாகி அதன் பிறகு அமைச்சர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென்கிற நிலை. தலைமைச் செயலாளர், முதல்வரின் செயலாளர்கள், துறையின் செயலாளர்கள், அமைச்சர்கள் என யாராக இருந்தாலும் விஜயை அவ்வளவு எளிதாக சந்தித்துவிட முடியாது. ஜான் ஆரோக்கியசாமியின் நாலேஜ் இல்லாமல் இவர்களால் விஜயை நெருங்க கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு ஜான் வளையம் முதல்வரை சூழ்ந்துள்ளது. முதல்வரின் பார்வைக்கு செல்லக்கூடிய எந்த கோப்புகளாக இருந்தாலும் அவற்றை தம்மிடம் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி. அவரை மீறி எந்த கோப்புகளும் முதல்வர் விஜய்க்கு நேரடியாக போக முடிவதில்லை. இதனால் நிர்வாகம் அடுத்த கட்டத்துக்கு நகராமல் ஸ்தம்பிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. உளவுத்துறை ரிப்போர்ட் மட்டும் இதில் விதிவிலக்கு. இப்படிப்பட்ட சூழலில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டியுள்ளது. எப்போது தாக்கல் செய்வார்கள் என எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை. 2021 ஆட்சிக்கு வந்த திமுக ஆகஸ்டில் தான் பட்ஜெட் தாக்கல் செய்ததால் தாவேக அரசும் ஆகஸ்ட் மாதம் வரை இழுக்க ஆலோசிப்பதாக தெரிகிறது. பட்ஜெட் தொடர்பாக ஆய்வு கூட்டங்களை நடத்தும் முதல்வர் விஜய் அதிகாரிகள் சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொள்கிறார். அவர்களிடம் கேள்விகள் எதுவும் பெரும்பாலும் கேட்பதில்லை. நிதி நெருக்கடி, நிதி பற்றாக்குறை, கடன் சுமை என பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் அது குறித்து ஆழமான விவாதம் முதல்வருக்கு தேவை. ஆனால் அதில் அவருக்கு தடுமாற்றம் இருக்கிறது. இந்த தடுமாற்றம் நிர்வாகத்தை பெரிதாக பாதிக்கிறது என சுட்டிக்காட்டுகிறார்கள் நம்மிடம் பேசிய அதிகாரிகள். இந்த நிலையில் சட்டப்பேரவையின் முதன்மை செயலாளர் சீனிவாசன் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பேரவை விதிகளிலும் நடைமுறைகளிலும் நீண்ட அனுபவம் மிக்கவர் சீனிவாசன். அதனால்தான் அதிமுக ஆட்சியில் பேரவை செயலாளராக இருந்த அவரை திமுக ஆட்சியில் பதவி உயர்வு அளித்ததுடன் பணி ஓய்வு பெற்ற பிறகும் அவருக்கு 5 ஆண்டு காலம் பணி நீட்டிப்பு வழங்கியது திமுக அரசு. அந்த வகையில் இவரது ராஜினாமா IAS அதிகாரிகளிடமும் அரசியல் தலைவர்களிடமும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. தற்போது பேரவை செயலாளர் பொறுப்பு சாந்தி என்பவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் குறித்து சீனிவாசனிடம் ஆலோசித்தார் அமைச்சர் ஒருவர். அப்போது ஆளும் கட்சி, அதன் கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள் ஆகியவைகளுக்கு எத்தனை எண்ணிக்கையில் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என விவரித்திருக்கிறார் சீனிவாசன். இதில் ஆளும் கட்சிக்கு அடுத்தபடியாக திமுகவுக்கு அதிக எண்ணிக்கை இருந்தது. உடனே அந்த அமைச்சர், நீ திமுக ஆளா, திமுகவுக்கு ஆதரவா பேசுறியா என கோபம் காட்ட, நான் திமுக ஆளெல்லாம் கிடையாது, பேரவை சட்ட விதிகளையும் நடைமுறைகளையும் உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன், ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் விருப்பம் என சீனிவாசன் சொல்ல மீண்டும் அவரை திட்டியிருக்கிறார் அமைச்சர். இதையடுத்து அமைச்சரின் செயலை சபாநாயகர் JCT பிரபாகரிடம் முறையிட்ட சீனிவாசன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொன்னால் அமைச்சர் ஏற்க மறுக்கிறார் என விவரிக்க, சபாநாயகரோ அமைச்சர் சொல்றத கேளு, இல்லைன்னா பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஓடிடு என கடுமையாக சொல்லிவிட்டார். இதனை ஜீரணிக்காத சீனிவாசன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என பின்னணிகளை விவரிக்கின்றனர் சட்டப்பேரவை செயலக அதிகாரிகள். ஒருபுறம் துறை ரீதியாகவும்
மறுபுறம் சட்டப்பேரவை செயலகம் ரீதியாகவும் நிர்வாகம் தடுமாற தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சர்களின் சீனியாரிட்டி வரிசையை ரிலீஸ் செய்துள்ள விஜய் அரசு சீனியரும் அனுபவமும் மிக்க செங்கோட்டையனை 5வது இடத்தில் வைத்திருக்கும் முடிவு சர்ச்சையை உருவாக்கி வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.